ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2021 ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளியான சோரி. ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அடர்ந்த கரும்பு காட்டுக்குள்ள கர்ப்பமான ஒரு பொண்ணு எதையோ பார்த்து மரண பயத்தோடு ஓடிட்டு இருக்கா. அவள் ஒரு இடத்துல தடுமாறி விழுந்துடுறா. அப்போ யாரோ ஒரு சின்ன பையன் அவகிட்ட ஒரு கத்தியை நீட்டுறான். எங்களுக்கு விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு சின்ன பசங்க சொல்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அப்போ அங்கே வேற யாரோ வராங்க. அவளை பார்க்குற அந்த பொண்ணு மிரண்டு போறா. உடனே அவளை அறியாமலே அந்த கத்தியை கையில வாங்குறா. ஏதோ ஒரு சக்தி அவளை அப்படி பண்ண வைக்குது. என்னோட குழந்தைய கொன்னுடாதீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இன்னொரு கையால அந்த கையை தடுக்கிறா. ஆனா அவளால முடியல. அந்த கத்தி அவ வயிற்றுலயே கிழிக்குது. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததா ஒரு சிட்டில இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு சாக்ஷி. இவங்க ஒரு சைல்ட் கேர் ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இப்ப 8 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஹேமந்த் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹேமந்த் சாக்ஷியை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அப்போ ரோட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கார் நிக்குது. அதுல இருக்கிற சில ரவுடிங்க ஹேமந்தை பார்த்து முறைக்கிறாங்க. ஹேமந்த் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு. அவங்க ஹேமந்தை பார்த்து கொன்னுடுவேங்கிற மாதிரி சிக்னல் காட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கப்பல் இவங்க கார் டிரைவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அந்த டிரைவர் சாக்ஷி கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுத்து பிறக்க போற குழந்தைக்காக இது என்னோட சின்ன கிஃப்ட்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சாக்ஷி ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல ஹஸ்பண்டை காணும். கீழே ஹால்ல இருந்து இவங்க ஹஸ்பண்ட் அலற சத்தம் கேக்குது. சாக்ஷி உடனே கீழே போய் பாக்குறாங்க. ரோட்ல பார்த்த அந்த ரவுடிங்க தான் ஹேமந்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பதறி போற சாக்ஷி அவங்கள தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்கள ஒருத்தன் பிடிச்சிடறான். இங்க பாரு, உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா நீ, உன்னோட ஒய்ஃப், பிறக்க போற குழந்தை யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஹேமந்தை போட்டு நல்லா அடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹேமந்த் நடந்த விஷயத்த சாக்ஷி கிட்ட சொல்றாரு. ஹேமந்த் அவர் பிசினஸ் விஷயமா ஒரு ஆள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை வட்டிக்கு வாங்கியிருப்பாரு. ஆனா இவர் பிசினஸ்ல நடந்த ஒரு குளறுபடி காரணமா ஹேமந்தால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுது. பணத்தை கொடுக்க லேட் ஆனதும் வட்டிக்கு பணம் கொடுத்தவன் ஆளுங்களை அனுப்பி ஹேமந்தை அடிச்சு மிரட்டியிருக்கான். நீ கர்ப்பமா இருக்கிற சமயத்துல உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேணான்னு தான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு ஹேமந்த் சொல்றாரு. நான் வேணும்னு அவங்ககிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சாக்ஷி கேட்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, பேசுற மூட்ல இருந்திருந்தா இப்படி என்ன அடிக்க ஆள் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு ஹேமந்த் சொல்றாரு. பணத்தை ரெடி பண்ண எப்படி எனக்கு சில நாட்கள் தேவைப்படும். ஆனா அவங்க நமக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பணத்தை ரெடி பண்ற வரைக்கும் நாம வேற எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போயிடலாமான்னு ஹேமந்த் கேட்க, சாக்ஷியும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. உடனே டிரைவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி, கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் படாம இருக்க சேஃபான இடம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கான்னு கேட்க, இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல என்னோட சொந்த கிராமம் இருக்கு. ரொம்ப சின்ன கிராமம் தான். வீடுகளே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்கு. ஆள் நடமாட்டமே அவ்வளவா இருக்காது. யாராலையும் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வேணும்னா அங்க வந்துருங்க. அங்க என்னோட வைஃப் இருக்கா. அவ உங்களை நல்லபடியா பார்த்து பாட்டு டிரைவர் சொல்ல, இவங்க 2 பேரும் அங்க போலான்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே திங்ஸை பேக் பண்ணிட்டு கார்ல அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஈவினிங் போல அங்க போய் ரீச் ஆயிடுறாங்க. இவங்க கார் நிக்கிற இடத்த சுத்தி அடர்த்தியான மிகப்பெரிய கரும்பு தோட்டம் இருக்கு. அங்க பாதை சரியில்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கார்ல போக முடியாது. நடந்துதான் போகணும். நீங்க 2 பேரும் இந்த கரும்பு காட்டுக்குள்ள பூந்து போயிட்டே இருங்க. கொஞ்ச தூரத்துல வீடு வந்துரும். நான் போய் காரை ஒரு மறைவான இடத்துல விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டி எடுத்துட்டு போக, இந்த 2 பேரும் அந்த டிரைவர் காட்டின திசையில அந்த கரும்பு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக அங்க மொபைல் சிக்னல் கூட கிடைக்கல. ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு. ஆனா இவங்க போக வேண்டிய இடம் வந்த மாதிரியே தெரியல. சுத்தி கரும்பு காடா இருக்கு. இவங்க சரியான வழியில தான் போறாங்களான்னு இவங்களுக்கு தெரியல. காட்டுக்கு நடுவில் சின்னதா ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே இடம் தான் இது. அந்த இடத்துல இருந்து பார்த்தா சுத்தி 4-5 வழி இருக்கு. எது சரியான வழினே தெரியல. ஹேமந்த் சாக்ஷி கிட்ட, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, சோ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் வீடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சாக்ஷியும் அங்கேயே உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அவங்க ரொம்ப டயர்டா இருந்தனால லேசா கண்ணசர்றாங்க. கண்முழிச்சு பார்த்தா இருட்டியே போச்சு. ஐயோ இருட்டியே போச்சு, இன்னும் போன மனுஷனை காணுமேனு பயந்து ஹேமந்த் போன திசையிலே சாக்ஷி எழுந்து நடக்கிறாங்க. கொஞ்சமா நில வெளிச்சம் இருக்கு. ஹேமந்த் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் பயத்தோட நடக்கிறாங்க. போக போக இவங்களுக்கு பயம் தொத்திக்குது. கடைசியா இவங்களுக்கு ஒரு பழைய வீடு கண்ணுக்கு தெரியுது. அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. பார்த்தா அங்கதான் ஹேமந்த் இருக்காரு. அந்த டிரைவரோட வைஃபும் அங்கதான் இருக்காங்க. என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்கன்னு சாக்ஷி கேட்க, உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன், இவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இப்பதான் இங்க வந்தேன்னு ஹேமந்த் சொல்றாரு. சாக்ஷிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. டிரைவர் வைஃப் கொஞ்சம் நல்லபடியா பேசுறாங்க. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. டிரைவர் வைஃப் ரொம்ப பழங்காலத்து ஆளா இருக்காங்க. முதல்ல ஆம்பளைங்க சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம சாப்பிடலான்னு சாக்ஷிட்ட சொல்றாங்க. ஹேமந்தும் டிரைவரும் சாப்பிட்டு வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் டிரைவர் வைஃபும் சாக்ஷியும் சாப்பிடுறாங்க. வீட்டுக்கு பின் சைடு ஒரு ரூம் பூட்டி இருக்கே, அது யாருதுன்னு சாக்ஷி கேட்க, அது என் புருஷனோட தம்பி ரூம். அவர் இறந்து போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நாங்களும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டோம். நீங்க இங்க வரீங்கன்னு சொன்னதால தான் இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. சாக்ஷி இப்ப பிரெக்னெண்டா இருக்கறனால டிரைவர் வைஃப் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிற வரைக்கும் நான் சாக்ஷி என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. காலையில எழுந்ததும் டிரைவர் ஹேமந்த் கிட்ட, வாங்க சார் எங்க தோட்டத்தை சுத்தி காட்டுறேன்னு சொல்ல 2 பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் சாக்ஷி குளிச்சு ரெடி ஆயிட்டு பொழுது போகாம அந்த வீட்டை சுத்தி நடக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல ஜன்னல்லாம் ஏதோ தீப்பிடிச்சு எரிஞ்ச
எரியிற மாதிரி கறி பிடிச்சு போயிருக்கு. அந்த ரூம் லாக் பண்ணிருக்கு. டிரைவர் தம்பி இருந்ததா சொன்ன ரூம் தான் அது. சாக்ஷி ரூமை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள செவரெல்லாம் தீல கருகி போன மாதிரி இருக்கு. அங்க ஒரே ஸ்மெல்லா இருக்கவும் சாக்ஷி அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹேமந்த் என்ன சொல்றாருன்னா, நாம இங்கேயே சும்மா இருக்க முடியாது சாக்ஷி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணணும்னா சிட்டிக்கு போயாகணும். இந்த நிலைமையில நீ என் கூட வர வேணாம், இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா சாக்ஷிக்கு தன்னை இங்க விட்டுட்டு ஹேமந்த் தனியா போறதுல விருப்பம் இல்ல. நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. இல்ல நீ வரது அவ்வளவு சேஃபா இருக்காது, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு ஹேமந்த் சொல்றாரு. ஆனா சாக்ஷி ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாவே இருக்காங்க. அடுத்த நாள் சாக்ஷி வருத்தமா இருக்கிறத பாக்குற டிரைவர் வைஃப், நீ வருத்தமா இருந்தா உன் வயித்துல இருக்க குழந்தையும் வருத்தமா இருக்கும், நீ சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை நல்லா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஏதேதோ சொல்லி அவங்கள சிரிக்கவும் வைக்கிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா டிரைவர் வைஃப் சாக்ஷியை தன்னோட பொண்ணு மாதிரி ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கலகலன்னு பேசி சிரிக்க வைக்கிறாங்க. சாக்ஷிக்கு இப்ப அவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹேமந்த் சிட்டிக்கு கிளம்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காரு. சாக்ஷியும் அங்க வந்து, நீங்க என்ன பத்தி கவலைப்படாம கவனமா போயிட்டு வாங்க, எனக்கு இந்த டிரைவர் வைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹேமந்தும் அன்னைக்கு நைட்டே டிரைவரோட சிட்டிக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில சாக்ஷி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் வெளியே ஏதோ சத்தம் கேட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு உட்காந்து விறகு வெட்டிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல கத்தியால வயித்த கீச்சிட்டு இருப்பால அதே பொண்ணு தான். அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவ வயித்துல கூட அந்த காயத்தோட தழும்பு இருக்கு. அந்த பொண்ணு சாக்ஷியை பார்த்தும் எதுவும் பேசாம அவ வேலையை பாக்குறா. அந்த பொண்ணு யாருன்னு சாக்ஷி டிரைவர் வைஃப் கிட்ட கேட்க, அவ பேர் ராணி, என்னோட மருமக தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அவ 8 மாச கர்ப்பிணியா இருந்தப்போ நான் சொல்ல கேட்காம அந்த கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டா. நானும் எங்கெங்கயோ தேடியும் ரொம்ப நேரமா அவளை காணும். கடைசியா நாங்க அவளை பார்த்தப்போ காட்டுக்குள்ள வயித்துல பெரிய காயத்தோட மயங்கி கிடந்தா. வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தையும் செத்து போச்சு. அப்புறம் அவன் வயிற்ற கிழிச்சுதான் இறந்த குழந்தைய வெளியே எடுத்தாங்க. அவ வயிற்றுல இருக்கிற தழும்ப பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். இனிமே அவளால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மருமகளும் குழந்தை இறந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசல. என் பையனும் மனசு வெறுத்து சிட்டிக்கு போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி டிரைவர் வைஃப் அழுறாங்க. சாக்ஷி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு டிரைவர் வைஃப், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ராணியை கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க. இப்ப அந்த வீட்டை சுத்தி யாருமே இல்ல, சாக்ஷி மட்டும்தான் இருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் செவத்துக்கிட்ட ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருக்கு. அதை ஒரு சின்ன பையன் பிடிச்சி ஆட்டுறான். அந்த சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற சாக்ஷி, தம்பி யாருப்பா நீ, எங்கேருந்து வந்தன்னு கேட்க, அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் அங்க இருந்து செயினை பிடிச்சி ஆட்டிட்டு ஓடி போயிடுறான். திரும்பி பார்த்தா இந்த பையனையும் காணும். ஏதோ அந்த ஊரை சேர்ந்த சின்ன பசங்க ஒளிஞ்சு விளையாடுறாங்கன்னு நினைச்சு சாக்ஷி வீடு முழுக்க ஆர்வமா அந்த சின்ன பசங்களை தேடுறாங்க. ஆனா யாரையும் காணும். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா செவுத்துக்கு பின்னாடி 3 பசங்க நின்று இவங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு பின்பக்கம் ஓடிடுறாங்க. சாக்ஷியும் அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள டிரைவர் வைஃப் வந்துடுறாங்க. அங்க எங்கம்மா போறேன்னு பதட்டத்தோட கேட்க, யாரோ சின்ன பசங்க 3 பேர் வந்தாங்க, அங்கதான் ஓடினாங்கன்னு சாக்ஷி சொல்ல, அங்கெல்லாம் போக கூடாது வான்னு சொல்லி அவங்க சாக்ஷியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு, பசங்க வந்தாங்கன்னு தானே சொன்னேன், எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க உன் கிட்ட வந்தாங்களான்னு டிரைவர் வைஃப் பதட்டமா கேட்க, ஆமா 3 பசங்க வந்தாங்க, என்னை பார்த்து ஓடிட்டாங்கன்னு இவங்க சொல்ல, இங்க பாருமா, இனிமே அந்த பசங்க மறுபடியும் பார்த்தா கிட்ட போகாத, அவங்க ரொம்ப மோசமான பசங்க, எவ்வளவு தூரமா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரமா இரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு டிரைவர் வைஃப் சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க, அவங்க சின்ன பசங்க தானே, சின்ன பசங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா, நான் அவங்கள பார்க்கணும், கூப்பிட்டு வரீங்களான்னு சாக்ஷி கேட்க, இங்க பாருமா நான் சொல்றத கேளு, நீ அவங்கள பார்க்க கூடாது, அவங்கள பார்த்தா கிட்ட போக கூடாதுன்னு அவங்க ரொம்ப கடுமையா சொல்றாங்க. இல்ல அவங்க வந்தா நான் அவங்க கிட்ட போவேன், போய் விளையாட தான் செய்வேன்னு சாக்ஷி சொல்ல, அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்க மாட்டல, உன் இஷ்டத்துக்கு தான் செய்வல்ல, ராணிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேச்சை கேட்கலன்னா உனக்கு அவளோட நிலைமை தான் வரும்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க. இவங்க இவ்வளவு கோவமா பேசினதும் சாக்ஷி ஒரு மாதிரி அமைதியா போய் உட்காந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ராணி காம்பவுண்டுக்கு வெளியே நின்னுட்டு சாக்ஷியவே பார்த்துட்டு இருக்கா. இவங்ககிட்ட அவ ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி இருக்கு. அவகிட்ட பேசலான்னு சாக்ஷி போறாங்க. அப்ப அவங்க டிரைவர் வைஃபும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் ராணி திரும்பி போயிடுறா. அவ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னு அந்த டிரைவர் வைஃப் தன்னோட மருமகளை மிரட்டி அடக்கி வச்சிருக்காங்களோன்னு இவங்களுக்கு தோணுது. கொஞ்ச நேரத்துல அந்த 3 சின்ன பசங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு ஓடிடுறாங்க. உடனே சாக்ஷி டிரைவர் வைஃப் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த பசங்க பின்னாடியே போறாங்க. அந்த பசங்களும் சாக்ஷியை பார்த்ததும் வீட்டுக்கு பின்னாடி ஓடிடுறாங்க. இவங்களும் அங்க போறாங்க. பின்னாடி அந்த ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. ரூம் வாசல்ல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுல ஒரு அம்மா அவங்க பசங்க கூட ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி சவுண்ட் பிளே ஆகுது. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பசங்க அங்கேயும் எங்கேயும் ஓடி சாக்ஷிக்கு பூக்க காட்டுறாங்க. பசங்களை பார்த்தா நார்மலா தெரியல, முகமெல்லாம் ஒரு மாதிரி கருத்து போய் கண்ணுல கருவளையத்தோட செத்தவங்களோட ஆத்மா மாதிரி தெரியுது. பசங்க கடைசியா அந்த ரூமுக்குள்ள ஓடிடுறாங்க. சாக்ஷியும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கு, யாருமே இல்ல. சரின்னு திரும்பி வெளியே வந்துடுறாங்க. அப்ப அவங்க பின்னாடி இருட்டுல இருந்து ஒரு விகாரமான கை சாக்ஷியை பிடிக்கிற மாதிரி வருது. ஆனா சாக்ஷி வெளியே வந்துடுறாங்க. அந்த டேப் ரெக்கார்டரையும் எடுத்துட்டு வராங்க. இவங்க வெளியே வரும்போது அந்த டிரைவர் வைஃப் அங்க இவங்கள பாத்துறாங்க. இது ஏது உனக்குன்னு அவங்க கேட்க, அந்த சின்ன பசங்க வச்சிருந்தாங்கன்னு சாக்ஷி சொல்றாங்க. உடனே உங்களுக்கு கோவம் வந்துருது. உன்கிட்ட நான் தான் சொன்னல அந்த பசங்க கிட்ட போகாதன்னு, நீ கேட்கவே மாட்டியான்னு
பேசுறியான்னு கோவமா அந்த டேப் ரெக்கார்டரை புடுங்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. நான் உன் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அவங்க கேட்க, ஏன் நல்லதுக்காகவா? நீங்க என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, இது உங்க உண்மையான குணமே கிடையாது. நீங்க உங்க மருமகள்கிட்ட நடந்துக்கிறீங்களே அதுதான் உண்மை. அதோட எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்ல வேணான்னு சாட்சியும் கோவமா பேசுறாங்க. ஓஹோ அப்படியா? நான் உன் நன்மைக்காக சொல்ற விஷயங்களை நீ புரிஞ்சுக்கலன்னா பட்டு தான் திருந்துவ. உன் புருஷன் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அதான் இல்ல. நான் ஒரு கர்ப்பிணி பொண்ணு நடந்து போறதை பார்த்தே குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சிருவேன். உனக்கு பிறக்க போறது பெண் குழந்தை தான். பெண் குழந்தை பிறந்ததும் உன் புருஷன் அதை கொன்னுடுவான்னு டிரைவர் வைஃப் சொல்ல, உங்களுக்கு என் புருஷனை பத்தி தெரியாது, பெண் குழந்தைய கொல்றதெல்லாம் உங்க காலத்தோட முடிஞ்சு போச்சு, என் புருஷன் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாதுன்னு சாட்சி சொல்ல, அதையும் போக போக பாத்துலான்னு டிரைவர் வைஃப் சொல்றாங்க. அன்னைக்கு நைட் ஆனதும் சிட்டிக்கு போன ஹேமந்த் திரும்பி வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் சாட்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இந்த டிரைவர் பொண்டாட்டி சரியில்லை, என்ன நோட்டம் பார்த்துட்டே இருக்கா, இந்த இடமே சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு, அவ மருமகளால குழந்தை பெத்துக்க முடியல, அதனால என்னோட குழந்தை மேலேயே கண்ணா இருக்கா, இங்க இருக்க வேணாம், உடனே இங்க இருந்து கிளம்புனான்னு சாட்சி ரொம்ப அழுதுகிட்டே பதட்டமா சொல்லவும் ஹேமந்த் அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா சாட்சி இப்ப உடனே கிளம்பி ஆகணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ண, சரி வா கிளம்பலான்னு ரெண்டு பேரும் உடனே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் ஒரு கட்டையால ஹேமந்த் மண்டையிலே அடிக்கிறான். உடனே ஹேமந்த் மயங்கிடுறாரு. சாட்சி பதறி போறாங்க. அதுக்குள்ள டிரைவர் வைஃப் சாட்சி முகத்துல ஒரு துணியை வச்சு அழுத்தவும் சாட்சியும் மயங்கிடுறாங்க. கண் முழிச்சு பார்த்தா இவங்க முன்னாடி யாகம் வளர்த்து ஒரு மந்திரவாதி ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி சடங்குலாம் பண்ணிட்டு இருக்கான். ஹேமந்த் ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாரு. சாட்சிக்கு பாரம்பரியமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு யாகத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. சாட்சிக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு இன்னும் சரியா மயக்கமும் தெரியல. சடங்கெல்லாம் முடிஞ்சதும் பாதி மயக்கத்துல இருக்கிற சாட்சிய அந்த டிரைவர் வைஃப் கூட்டிட்டு வந்து கட்டில படுக்க வச்சிடறாங்க. உனக்கு கதை கேட்க பிடிக்குமா? ஒரு கதை சொல்றேன், கவனமா கேளு. உனக்கும் உன் குழந்தைக்கும் வாழ்வா சாவான இந்த கதை முடிவு பண்ணணும்னு சொல்லி அவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒன்றும் கற்பனை கதை இல்ல, இவங்க குடும்பத்துல நிஜமா நடந்த கதை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனோட தம்பி சுனைனின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு சூனியக்காரி. எனக்கு பிறந்தது மொத்தம் 4 பசங்க. மூத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த ராணி. மிச்சம் 3 பேரும் சின்ன சின்ன பசங்க. நான் என் பசங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த சுனைனி என் பசங்களுக்கு ஏதோ மந்திரம் போட்டு வசியம் பண்ணிட்டா. எப்பவுமே அவ கூடவே இருக்கிற மாதிரி அவங்கள மாத்திட்டா. என் பிள்ளைங்களை எனக்கு எதிராக தூண்டி விட்டா. பசங்க என்னையே அந்நியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நானும் பசங்களை அவகிட்ட இருந்து பிரிக்க ரொம்ப முயற்சி பண்ணேன், எதுவும் நடக்கல. ஒரு நாள் அவ கர்ப்பமானா. தனக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைங்களை விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் எந்த மாற்றமும் நடக்கல. கடைசியா அவ புருஷன்கிட்டயே அவ செய்யற அநியாயத்தை எடுத்து சொல்லி என் குழந்தைங்களை அவகிட்ட இருந்து மீட்டு கொடுக்க சொல்லி கேட்டேன். அவனும் தான் பொண்டாட்டிக்கு பசங்களை அவங்க கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி எவ்வளவோ பொறுமையா சொன்னான். அதுக்கும் அவன் மசையல. இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தது. சண்டை ரொம்ப பெருசாகி அவ தான் புருஷனையே கத்தியால குத்தி கொன்னுட்டா. அதோட நிக்காம தன்னோட வயித்தை கத்தியால கிழிச்சுக்கிட்டு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ மட்டும் சாகல, என்னோட 3 பசங்களையும் கிணத்துல குதிக்க வச்சு அவங்களையும் கொன்னுட்டா. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என் மூத்த மகன் ராஜ்பீருக்கு இந்த ராணியை கல்யாணம் பண்ணி வச்சோம். ராணி 8 மாச கர்ப்பமா இருக்கும்போது அந்த கரும்பு காட்டுக்குள்ள அவ அந்த சுனேனி அப்புறம் என்னோட 3 பசங்களோட ஆவியையும் பார்த்திருக்கா. அந்த சுனேனி ராணி மேல ஒரு மந்திரத்தை போட்டு வசியம் பண்ணி அவ கையாலேயே அவ வயித்தை கீழ்க்க வச்சுட்டா. அவ வயித்துல இருந்த குழந்தையும் செத்து போச்சு. இனி ராணியால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக நாங்க எங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ 8 மாச கர்ப்பமா இருந்தப்போ சுனைனி குழந்தையோட சேர்த்து அந்த பொண்ணையும் கொன்னுட்டா. 3வது பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளுக்கும் அதே தான் நடந்துச்சு. ஆனாலும் நாங்க முயற்சியை கைவிடல. இந்த தடவை எங்க பையனுக்கு சிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அவளும் இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு அந்த சுனைனியால ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த மந்திரவாதி கிட்ட வழி கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, 8 மாசம் கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து 3 நாள் தனியா தங்க வைக்கணும். அந்த 3 நாள் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பழச்சிட்டானா இந்த குடும்பத்துக்கு சுனைனியால ஏற்பட்ட சாபம் நீங்கிடுன்னு சொன்னாரு. நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தான் கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பி வச்சாரு. அடுத்த 3 நாள் நீ இந்த வீட்டுல தான் தனியா இருக்கணும். அந்த சுனைனி கிட்ட இருந்து நீ தப்பிச்சு பழச்சிட்டனா எங்க சாபம் நீங்கி எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிரும். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 3 நாளும் இந்த வீட்டை சுத்தி நீ எதை பார்த்தாலும் அது உண்மை இல்ல, அது ஒரு பிரம்ம. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டிரைவர் ஒய்ஃப் அங்கிருந்து கிளம்புறாங்க. சாட்சி மயக்கத்திலே அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில கண் முடிச்சதும் அப்பதான் அவங்களுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. வெளியே ஓடி போய் அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா சுத்தி யாருமே இல்ல. திடீர்னு அந்த சுனைனியோட பாட்டு சத்தம் கேக்குது. இவங்க பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ள இந்த 3 சின்ன பசங்க இவங்களை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. சாட்சிக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சாதாரண சின்ன பசங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாம் செத்தவங்களோட ஆத்மான்னு இப்பதான் சாட்சிக்கு தெரியுது. உங்க வயிற்றுக்குள்ள தங்கச்சி பாப்பா இருக்கா, பாப்பா அழகா இருக்குமா, அவங்க இந்த பாப்பாவையும் எடுத்துப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூடவே இருக்கோம்னு சின்ன பசங்க பேசுறாங்க. அப்ப அந்த சுனைனி இந்த சின்ன பசங்களை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்க, சித்தி வந்துட்டாங்க, நாங்க அவங்க கூட விளையாட போறோம்னு சொல்லிட்டு அந்த பசங்க ஓடி மறைஞ்சிடறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நாமளே வெளியே போய் தப்பிச்சிடலான்னு நினைச்சு சாட்சி வெளியே போய் கரும்பு காட்டுக்குள்ள பூந்து நடந்து போறாங்க. அப்பயும் அந்த சின்ன பசங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரியும் அந்த சுனைனி அவங்க பின்னாடி ஓடி விளையாடுற மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. இவங்களும் வேற வேற திசையில போறாங்க.
எங்க போனாலும் அந்த பசங்களும் சுனேனியும் இவங்க கண்ணுக்கு தெரியறாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு. அங்க அந்த சுனேனியும் அந்த 3 சின்ன பசங்களும் அடுத்தடுத்து கிணத்துல குதிக்கிறாங்க. சாக்ஷி பதறி போய் உள்ள எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்பதான் அந்த டிரைவர் வைஃப், நீ இந்த வீட்டை சுத்தி பாக்குறதெல்லாம் உண்மையே இல்ல, இல்யூஷனா இருக்கும்னு இவங்க சொன்னது ஞாபகம் வருது. ஆமா, இதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே இல்யூஷன் தான் சொல்லிட்டு சாக்ஷி அங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிடலான்னு முடிவெடுத்து குத்துமதிப்பா ஒரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அவங்க இங்க முதல் நாள் வந்தப்போ சின்னதா ஒரு எம்டி கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அங்க இப்ப அவங்க வந்துடுறாங்க. இங்க வந்துட்டோம்னா நாம வந்த வழி ரொம்ப பக்கத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வந்த வழியை ஞாபகம் வச்சுட்டு அந்த வழியா ஒரு நம்பிக்கையோட நடக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மேல போக வழியே இல்ல, அடர்த்தியான காடு தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரின்னு அந்த எம்டி கிரவுண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் போய் பாக்குறாங்க. எங்கேயுமே கொஞ்ச தூரத்துக்கு மேல வழி இல்ல, ஒரு டிராப்புக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு. அவங்க நம்பிக்கை இழந்து சோர்ந்து உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த டிரைவர் வைஃபும் அவங்க பையன் ராஜ்பீரும் பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. டே, அவ ஓடுறா பாரு, பிடி அவலன்னு டிரைவர் வைஃப் சொல்ல, இன்னைக்கு அவ என் கையில மாட்டினா செத்தான்னு சொல்லி அவங்க பையன் ராஜ்பீர் சொல்றான். சாக்ஷி பயந்து போய் அவங்க நம்மள தான் பிடிக்க வராங்களோன்னு நினைச்சு ஓடுறாங்க. ஓடி போய் வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த பேய் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை தொடடின்னு சொல்லி அவங்க வெளியில இருந்து தட்டுறாங்க. இங்க திரும்பி பார்த்தா அந்த சுனேனி 8 மாச கர்ப்பிணியா பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல கதை உடைச்சிட்டு அவங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அந்த டிரைவர், அவர் வைஃப், அவங்க பையன், இந்த 3 பேரும் சாக்ஷி மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துறாங்க. சாக்ஷி வழியால கதறாங்க. அடுத்த செகண்டே எல்லாமே நார்மல் ஆயிடுது. அங்க யாருமே இல்ல, எல்லாமே அந்த சுனேனி சாக்ஷிக்கு காட்டுற இல்யூஷன் தான். அப்படியே அன்னைக்கு இருட்டிடுது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு விளக்கு எடுத்துட்டு வீட்ல இருந்து எல்லா திசையிலையும் இவங்க போய் பாக்குறாங்க. எங்க போனாலும் ஒரு வழியும் தெரியல. அந்த கரும்பு தோட்டம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. எங்க போனாலும் ஒரு வழியும் தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி ஒரு டிராப்புக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு. சாக்ஷி அழுகுறாங்க. அதுக்கு மேல அவங்களால எங்கேயும் நடக்க முடியல. அப்படியே சோர்ந்து படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுல தேடி பாக்குறாங்க. சாப்பிடறதுக்கு ஒரு பாக்ஸ்ல ஏதோ இருக்கு, அதை எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அப்புறம் முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு, நாம பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல, பிரம்மையாவே இருந்தாலும் நாம பாக்குறதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த சுனேனி நம்மகிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு பின்னாடி அந்த எரிஞ்ச ரூம் கிட்ட போறாங்க. இந்த தடவை பயப்படாம தைரியமா போறாங்க. இப்ப அந்த சுனேனி இவங்க முன்னாடி வந்து கண்ணை பொத்திட்டு நிக்கிறா. அந்த சின்ன பசங்க கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கா. அவளும் பசங்களும் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. இதெல்லாம் பாக்குற சாக்ஷி பயப்படாம முன்னேறி போறா. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த சுனேனி அந்த பசங்க கூட உட்காந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா. அப்ப அவ திரும்பி சாக்ஷியை பார்த்து ஸ்மைல் பண்றா. அப்புறம் அந்த பசங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. இங்க இப்ப நடக்கிறது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான், ஆனா எல்லாமே சும்மா இல்ல. இதுக்கு முன்னாடி உண்மையாவே என்ன நடந்ததோ அதை அப்படியே சுனேனி இப்ப இல்யூஷனா சாக்ஷிக்கு காமிச்சிட்டு இருக்கா. அந்த பசங்க சுனேனி கிட்ட, உங்க வயித்துல தங்கச்சி பாப்பா இருக்கா, அது எப்படி இருக்கும்னு கேட்க, தங்கச்சி பாப்பா ரொம்ப அழகா இருக்கும், அழகா சிரிக்கும், அந்த பாப்பாவும் பிறந்து வந்துட்டா நாம எல்லாரும் அது கூட ஜாலியா விளையாடலன்னு சுனேனி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க வர டிரைவர் வைஃப், என் பசங்களுக்கு இல்லாத இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காதுன்னு அவளை திட்டுறாங்க. டிரைவர் வைஃபை பார்த்ததும் சுனேனி பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. கூடவே டிரைவரோட தம்பி, அதாவது சுனேனியோட புருஷன், கையில ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு வரான். சுனேனி அவனுக்கு பயந்துட்டு கரும்பு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாக்ஷி சுனேனி பின்னாடியே போறாங்க. கொஞ்ச நேரத்துல சுனேனியை காணும். பார்த்தா சுனேனியோட புருஷன் அங்க வந்து எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியான்னு கேட்டு சாக்ஷியை கம்பாலே அடிக்கிறான். சாக்ஷி கீழே விழுந்து வலியால கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா அதுவும் இல்யூஷன். அவன் உண்மையா சாக்ஷி அடிக்கல, சுனேனியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப சுனேனி வலியால கத்துறா. அந்த சின்ன பசங்க அங்க வந்து சித்தியை அடிக்காதீங்கன்னு அழுறாங்க. அதுல ஒரு பையன் ஒரு கத்தியை கொண்டு வந்து சுனேனி கிட்ட நீட்டுறான். சுனேனி வயிற்றுல வளர்றது பெண் குழந்தையா இருக்கிறதுனால அந்த கருவை கலைக்க சொல்லி இவங்க எல்லாம் சுனேனியை ரொம்ப நாளா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா சுனேனி ஒத்துக்கல. இப்ப கூட அந்த காரணத்துக்காக தான் அவளை போட்டு அடிக்கிறாங்க. சுனேனி அந்த கத்தியை வாங்கி, என்னோட குழந்தைய கொன்னுடாதீங்கன்னு சொல்லி அந்த கத்தியை தற்காப்புக்காக நீட்டுறா. உன் புருஷனே கத்தியால குத்துவியா நீ, உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மறுபடியும் அவளை அடிக்கிறான். அப்போ அந்த சின்ன பசங்க அவனை தடுக்க அவன் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் தடுமாறி சுனேனி மேல விழ, அப்ப எதிர்பாராத விதமா அவ கையில இருந்த கத்தி அவன் நெஞ்சிலே குத்தி அவன் செத்து போறான். அப்ப அந்த டிரைவர் வைஃப் அங்க வந்து பாக்குறா. சுனேனி தான் அவ புருஷனை கொன்னுட்டான்னு நினைச்சு, அடி பாவி என்ன காரியம் பண்ண, புருஷனே குத்தி கொன்னுட்டியன்னு கேட்க, நான் ஒன்னும் பண்ணல, நான் கொல்லலன்னு சுனேனி பயத்துல அழறா. கொன்னதும் இல்லாம இல்லன்னு வேற சாதிக்கிறியா நீ, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு, இங்க பாருங்க இவள, புருஷனே கத்தியால குத்தி கொன்னுட்டான்னு சொல்லிட்டே ஓடுறாங்க. திரும்பி பார்த்தா சுனேனியும் இல்ல, யாரும் இல்ல, எல்லா இல்யூஷனும் மறைஞ்சிடுது. அப்புறம் மறுபடியும் சுனேனி அங்க வந்து கத்திய நீட்டுறா. பின்னாடி அந்த ராணி 8 மாச கர்ப்பிணியா அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. ராணி அந்த கத்திய வாங்கி தன்னோட வயித்தை கிழிச்சிக்கிறா. சாக்ஷி அதை பார்த்து பயந்து கண்ணை முடிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னும் 2 கர்ப்பிணி பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. டிரைவர் பையனுக்கு மேற்கொண்டு 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சதா அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க தான் இவங்க. 8 மாச கர்ப்பமா இருக்காங்க. அவங்களும் கத்தியால வயித்தை கிழிச்சிக்கிறாங்க. அப்புறம் சுனேனி சாக்ஷி கிட்டையும் கத்திய நீட்டுறா. அவங்க பயப்படுறாங்க. நான் என்னோட குழந்தைய கொல்ல மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. மறுபடியும் அந்த இல்யூஷன் காணாம போகுது. சாக்ஷி இப்போ வீட்டுக்கு போய் இருட்டினதும் பயத்தோடவே படுத்துக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு பின்னாடி இருந்த சுனேனியோட ரூம்ல தீ பிடிச்சி எரியற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. ஐயோ அவளை எரிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா அங்க எதுவுமே நடக்கல, எல்லாமே நார்மலா இருக்கு. அப்போ திடீர்னு சாக்ஷியோட வயிறு கருப்பா
மாறி அவங்களுக்கு பிரசவ வலி எடுக்குது. கீழே விழுந்து துடிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல உடம்பெல்லாம் தீ காயத்தோட சுனேனியும் பிரசவ வலியால துடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது. சாக்ஷி மயக்கமாயிடுறாங்க. அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா அந்த 3 பசங்க குழந்தை கிட்ட வந்து உட்காந்து, தங்கச்சி பாப்பா ரொம்ப அழகா இருக்கால, நாம இவளை நல்லா பார்த்துப்போம், இவளுக்கு எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாக்ஷியும் அப்படியே அசந்து போய் தூங்கிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை பக்கத்துல உடம்பெல்லாம் தீ காயத்தோட சுனேனியும் குழந்தைய பார்த்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. காலையில கண் முழிச்சு பார்த்தா குழந்தைய காணும். குழந்தை எங்க போச்சுன்னு பதறி ஏஞ்சி போய் கரும்பு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அந்த கிணத்துக்கிட்ட போனதும் அங்க டிரைவரோட ஒய்ஃப் சாக்ஷியை பிடிச்சிக்கிறாங்க. டிரைவர் பையன் ராஜ்பீர் அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த கிணத்து மேல ஏறி நிக்கிறான். பக்கத்துல அந்த மந்திரவாதியும் உடுக்க அடிச்சுக்கிட்டே ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருக்கான். என் குழந்தைய கொண்டுடாதீங்கன்னு சொல்லி சாக்ஷி கத்துறாங்க. ஆண் குழந்தை பிறந்தா வம்சம் வளரும், பெண் குழந்தையால என்ன கிடைக்கும், எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அந்த டிரைவர் சொல்றான். கொஞ்ச நேரத்துல சாக்ஷி கண்ணு முன்னாடியே டிரைவர் பையன் அந்த குழந்தைய கிணத்துல வீசிடுறான். சாக்ஷி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்தாலே சம்பிரதாயங்கிற பேர்ல அதை கொல்றதுதான் இவங்க கிராமத்தோட வழக்கம் போல இருக்கு. குழந்தைய கொண்டுட்டு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி சந்தோஷமா எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சாக்ஷி அந்த டிரைவர் பையனை ஆச்சரியமா ஒரு செகண்ட் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாக்ஷி அந்த கிணத்துல எட்டி பாக்குறாங்க. இவங்க குழந்தையோட சேர்த்து 100கணக்கான குழந்தைங்க அங்க செத்து கிடக்குது. டக்குன்னு பார்த்தா சாக்ஷி இன்னும் கர்ப்பமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைலாம் இன்னும் பிறக்கல. அவங்க பார்த்தது எல்லாமே இல்யூஷன் தான். சாக்ஷி நடந்ததெல்லாம் நினைச்சு அழுகுறாங்க. அப்புறம் மறுபடியும் சுனேனி பசங்களோட விளையாடுற சத்தம் கேட்டு எழுந்து காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அந்த எம்டி கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. அந்த 3 சின்ன பசங்களோட ஆத்மா அங்க நின்னுட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் சாக்ஷி கிட்ட கத்திய நீட்டுறான். எங்களுக்கு தங்கச்சி பாப்பா வேணும், அவளோட விளையாடணும்னு பசங்க சொல்றாங்க. அப்ப சுனேனி அங்க வந்து நிக்கிறா. திடீர்னு கொடூரமான பேயா மாதிரி கத்துறா. அவளோட சக்தியால சாக்ஷியை கண்ட்ரோல் பண்றா. இதனால சாக்ஷி அவங்கள அறியாமலே அந்த கத்திய வாங்கி அவங்க வயிற்றுல வச்சு கிழிக்கிற மாதிரி போறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த டிரைவர் ஒய்ஃப் அங்க வரா. சாக்ஷி வீட்டுக்கு வெளியே தான் அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. 3 நாள் கடந்துருச்சு. சாக்ஷிக்கு ஒண்ணுமே ஆகல. அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் டிரைவர் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுறா. கடவுளுக்கு நன்றி சொல்லி, நீ எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிட்டமா, எங்க குடும்பத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்துட்ட, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறா. அப்போ டிரைவரும் ஹேமந்தும் அங்க வந்துடுறாங்க. சாக்ஷி வா சாக்ஷி போலாம், இங்க இருக்கவனா இவங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்லி ஹேமந்த் கூப்பிடுறாரு. இல்ல நான் வரமாட்டேன், இந்த கதையில வர எல்லாரோட முகத்திரையை கிழிக்காம நான் இங்கிருந்து வரமாட்டேன்னு சாக்ஷி சொல்ல, கதையா என்ன கதை சொல்ல போறேன்னு டிரைவர் ஒய்ஃப் கேட்க, சுனேனியோட கதை, உண்மையா நடந்த கதை, அவ வாழ்க்கையோட கடைசி 3 நாள் அவளுக்கு என்ன கொடுமை நடந்ததுங்கிற கதை அப்படின்னு சாக்ஷி சொல்றாங்க. இத சொன்ன உடனே அந்த டிரைவரும் அவர் ஒய்ஃபும் ஏதோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப முதல் நாள் நைட்டு நடந்ததை காட்டுறாங்க. சுனேனி சாக்ஷியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வயித்த கத்தியால கிழிக்க வைக்க போகும்போது சாக்ஷி அவகிட்ட பேசுறாங்க. இந்த 3 நாளும் உனக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு நான் பார்த்துட்டேன். உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுது சுனேனி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உன்னோட கதையை இந்த உலகத்துக்கு சொல்றேன். நீ மட்டும் இல்லாம உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தாய்க்காகவும் நான் குரல் கொடுக்குறேன். நான் ஒரு தாயா இருந்து உனக்கு சத்தியம் பண்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கவும், இதை கேட்டு சுனேனி அழுறா. சாக்ஷிக்காக மனசிறங்கி அவங்கள ஒன்னும் செய்யாம விட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. அதனாலதான் சாக்ஷி இப்போ உயிரோட இருக்காங்க. சாக்ஷி அந்த டிரைவரையும் அவர் ஒய்ஃபையும் பார்த்து, உங்க தம்பியை சுனேனி கொன்னுட்டான்னு சொன்னீங்கல்ல, சுனேனி தெரிஞ்சே அதை பண்ணல, அது ஒரு விபத்து. ஆனா அவன் நடந்ததை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியும் நீங்க அவ பேச்ச கேட்கல. அவ 8 மாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம நீங்க 2 பேரும் உங்க பையன் ராஜ்பீர் கூட சேர்ந்து அவளை உயிரோட எரிச்சிங்க. உடம்பெல்லாம் கருகி போய் அவ வழியில துடிச்சா. அப்ப யாருமே அவ பக்கத்துல கூட போகல. அந்த கொடுமையான வழியிலயும் அவ ஒரு பெண் குழந்தை பெத்தெடுத்தா. அவ வழியால அழுது துடிச்சா. யாருமே உதவிக்கு போகல. அந்த 3 சின்ன பசங்க தான் போனாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பெண் குழந்தைய கிணத்துல வீசி கொன்னீங்க. அந்த குழந்தைய காப்பாத்த சுனேனியும் கிணத்துல குதிச்சா. சித்தியை காப்பாத்த அந்த 3 சின்ன பசங்களும் கிணத்துல குதிச்சு இறந்துட்டாங்க. ஆனா வாரிசு வேணும்னு நீங்க உங்க பையனுக்கு அடுத்தடுத்து 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவங்க எல்லாருக்கும் சுனேனி அவளுக்கு நடந்த அநியாயத்தை புரிய வைக்க தான் முயற்சி பண்ணா. ஆனா யாரும் அவளை புரிஞ்சுக்கல. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்ன மட்டும் விட்டுட்டா. உங்க 2 மருமகளையும் அவ தான் கொன்னுட்டான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது போய். சுனேனி அவங்கள கொல்லல. உங்களை பழிவாங்க உங்க வம்சம் வளரக்கூடாதுன்னு நினைச்சு அவங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதபடி செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களால உங்களுக்கு இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி அவங்க வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க 2 பேரையும் உங்க பையனை வச்சு நீங்க தான் கொடூரமா கொன்னீங்க. ஆனா ராணியை மட்டும் விட்டுட்டீங்க. ஏன்னா அவ யார்கிட்டையும் பேசாம உங்க கட்டுப்பாட்டுல இருக்க சம்மதிச்சா. ஒரு பொண்ணோட மிகப்பெரிய எதிரி இன்னொரு பொண்ணு தான். ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு குடும்பமே இல்ல. பொண்ணு இல்லைன்னா யாரும் பிறந்து வந்துட முடியாது. பெண் குழந்தை கொல்லணும்னு நினைக்கிறியே, நீயும் ஒரு பொண்ணு தானே, உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, அவங்க இல்லாம நீ எப்படி பிறந்து வந்தன்னு சாக்ஷி டிரைவரையும் அவர் ஒய்ஃபையும் பார்த்து கேள்வி கேட்கறாங்க. டிரைவரோட குடும்பம் இவ்வளோ நாளா செஞ்ச அநியாயங்கள் இப்போ சாக்ஷிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு 2 பேரும் திருட்டு முழிக்கிறாங்க. நீ ரொம்ப பேசுற, நீ எங்க நிக்கிற தெரியுதா, இது எங்க இடம், நாங்க நினைச்ச என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு இந்த 2 பேரும் கேட்க, என்ன பண்ணுவீங்க, உங்க பையன் ராஜ்பீரை விட்டு என்ன கொன்னிடுவீங்களா, என்ன ராஜ்பீர் நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சாக்ஷி ஹேமந்த பார்த்து கேட்கறாங்க. இந்த 3 பேருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. இங்கதான் பெரிய ட்விஸ்டே. இந்த டிரைவரோட பையன் ராஜ்பீர் வேற யாரும் இல்ல, இந்த ஹேமந்த் தான். இந்த விஷயத்த சாக்ஷி அவங்க 3 நாளா பார்த்த இல்யூஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தான் பையனுக்கு சிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணை
பொண்ணை 4வதா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோன்னு இவங்க சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த சாக்ஷி தான். ராஜ்பீர் தன்னோட பேரை ஹேமந்த்னு மாத்தி சாக்ஷியை ஏமாத்தி லவ் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு அவன் அப்பாவும் இவங்க டிரைவர் மாதிரி இருந்து நடிச்சு கடன் வாங்கியிருக்கிறதா பொய் சொல்லி நாடகம் ஆடி கடைசியில சம்பிரதாயத்துக்காக சாக்ஷியை பலி கொடுக்க இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சாக்ஷிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னதும் அந்த ராஜ்பீர் சாக்ஷியை கொல்ல கிட்ட வரான். உடனே அவன் கழுத்துல கத்திய வச்சு, என் வயித்துல வளர்றது பெண் குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக அதை கொல்ல பாக்குறியா? உன்னால அந்த குழந்தைய ஒன்னும் பண்ண முடியாது. என் வயித்துல வளர்ற பெண் குழந்தைய நான் பெத்தெடுக்கத்தான் போறேன். உன் கண்ணில் படாம அவளை பாதுகாப்பா வளர்க்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு சாக்ஷி அந்த கத்தியை தூக்கி போட்டு அங்கேருந்து திரும்பி கரும்பு காட்டுக்குள்ள நடக்கிறாங்க. அப்போ ராஜ்பீர் அந்த கத்தி எடுத்துட்டு சாக்ஷியை கொல்ல அவங்க பின்னாடியே வரான். அப்போ இங்க நடக்கிறதையெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்த ராணி ராஜ்பீர் மேல பாஞ்சி அவனை அருவாளாலே கண்டந்துடமா வெட்டி கொள்றா. தடுக்க வந்து அவனோட அப்பா அம்மாவையும் வெட்டி கொன்னுடுறா. சாக்ஷி அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த 3 சின்ன பசங்க இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எந்த வழியா வெளியே போகணும்னு சாக்ஷிக்கு வழியை காமிக்கிறாங்க. சாக்ஷி அந்த வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டுட்டு ராணியும் இப்போ சாக்ஷி கூடவே இந்த நரகத்தை விட்டு வெளியே வந்துடுறா. குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தாதான் வம்சம் வளரும், பொண்ணு பிறந்தா பிரயோஜனமே இல்ல, செலவு தான் வரும்னு நினைச்சு இந்த மூட நம்பிக்கையால பல கிராமங்கள்ல பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பெண் சிசு கொலை, கருக்கலைப்புக்கு எதிரான பல சட்டங்கள் வந்து அதெல்லாம் இப்ப நடக்கிறதுல நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல. இன்னைக்கும் இந்தியால பல கிராமங்கள்ல இந்த மூட நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்கு. அது பெருசா வெளியே தெரியறது இல்ல. இன்னமும் கூட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பெண் குழந்தைங்க மூட நம்பிக்கையை காரணமா வச்சு கொல்லப்படுறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியால இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குங்கிற இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த படம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.